செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 10th சேனல் செல்லக்குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் வெறும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி ஆஃப் டே அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சோம். இன்னும் 2 நாள் தான் இருக்குப்பா. ஸோ எல்லாம் படிச்சிட்டிங்களா இல்லையா? எவ்வளோ என்ன பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது 4th வீடியோன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2-3 ஹவர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் நடுவினா சிறுவினா குருவினெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய சேனலும் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்பா. இப்போ தான் 10th ஸ்டார்ட் பண்ணுறீங்க பப்ளிக். நீங்கள் 12th முடிவுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு வீடியோ திரும்பி நாளைக்கு ஒரு வீடியோ வரும்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ அதெல்லாம் பார்த்துருங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்ட். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ 1 மார்க் பாருங்கள். 15 ஒன் வேர்டு பாருங்கள். அப்படியே 1 2 3 4 5 6 7 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ அந்த 11th 1 மார்க் வச்சு நீங்கள் 12 13 14 15 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் தமிழ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? தெளிவாக கேட்டுக்கணும். நான் சொல்கிறது தான் ஹேண்ட் ரைட்டிங் தான் மஸ்ட்டு தமிழ் பொறுத்த வரைக்கும். தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி லாங்குவேஜ் பேப்பர். ஸோ அதை ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2 மார்க் பாருங்கள். 6 2 மார்க்கில் 4 எழுதுனா போதும். அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். 21 திருக்குறள் தான் கம்பல்சரியாக கேட்பாங்க. ஓகேவா? செயற்கையின தொடங்கும் திருக்குறளை எழுதுக. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. இது இல்லாமல் மீதி இருக்கிற 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங் இல்லாமல் எழுதுங்க. அடித்தல் இல்லாமல் எழுதுங்க. ஓகேவா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடித்தல் எழுதி ரொம்ப பேப்பரே காசு ஆக்கிறாதீங்க, கிழிச்சிடாதீங்க. பேப்பர்லாம் பார்த்து எழுதுங்க. ஓகேவா? எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிக்கலாம்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பராக கரெக்டாக போடுங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் எழுதுறீங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு அவேர்னஸ்லாம் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் இது பாருங்கள், கிராமர்ஸ். இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7 கொடுத்து நீங்கள் 5 எழுதணும்ப்பா. இதில் பகுப்பு உறுப்பிலும் தருக, கலைச்சொல் தருக, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, பழமொழிகளை நிறைவு செய்க, கீழ்காணும் ஊர் பெயர்களின் மறு உருவை எழுதுக, அடிக்கொட்டை தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக. இது மாதிரி நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சங்க இலக்கியங்களில் காட்டும் மரங்கள் இன்னைக்கு தேவையின்மை என்பதை பற்றி எழுதுக. அடுத்து உரை பற்றி படுத்து வினாக்களுக்கு வெளியே. இது ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஸோ ஒரு பேராஃப் கொடுத்துருங்க. பேராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். கொஸ்டினுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து எழுதுனா போதும் உங்களுக்கு 3 மார்க்கு. அடுத்து சோலை பூங்கா காற்று மின்விசிறி காற்றும் விசி பேசிக்கொள்வது போல் உரையாடல் தருக. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டும் உரையாடல் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அது எதுவும் உயிரிழந்த பொருட்கள் தான். அது ரெண்டும் உரையாடிக்கிற மாதிரி டைலாக் ரைட்டிங் மாதிரி நீங்கள் அதை டெவலப் பண்ணி எழுதணும். நீங்கள் 3 மார்க். இது ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் 30 31 எழுதிக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால். ஓகேவா? அடுத்து இதில் பாருங்கள், உங்களுக்கு மனப்பாட பகுதி வந்துடும். ஓகேவா? அது கம்பல்சரி நீங்கள் எழுதாகணும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அது 2 கொடுத்துருப்பாங்க. 2ல் 1 எழுதிக்கணும். நீங்கள் எந்த மனப்பாட பகுதி நல்லா தெரியுதோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதுவீங்களோ அதை கரெக்டாக எழுதிக்கோங்க அட்டன் பண்ணி. ஓகேங்களா? அப்போ 32 33 பாருங்கள். அது 2ல் 1 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 35 பாருங்கள். இது கூட நீங்கள் விட்டுறலாம்னு நினைக்கிறேன். 36 அழகிட்டு வாய்ப்பாடு நீங்கள் எழுதிக்கலாம். அணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அணி எழுதிக்கலாம். 37 அழகிட்டு வாய்ப்பாடு எழுதிக்கலாம். இது 2 எழுதிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அணி பொறுத்திக்கும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி, அப்புறம் சொல்பொருள் நிறுவல் நிலையணி, தற்குறிப்பேற்றணி, ஏகதேச உருவக அணி, தற்குறிப்பேற்றணி, ஊமை அணி, உருவக அணி, இந்த மாதிரி நிறைய அணி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் படிச்சுக்கோங்க நல்லா. ஓகேவா? அடுத்து 38 பாருங்கள். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதிராக சாய்ஸ். 38 39 எதிராக சாய்ஸ். ஒன்று மேலே எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஓகேவா? எதுலேருந்து கேட்டிருக்காங்க? முல்லைப்பாட்டின் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. முல்லைப்பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது ஒரு 5 மார்க் கேரண்டி வர வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? 38 39 எழுதிடுவீங்க. 40 பாருங்கள். இந்த படத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி எழுதினா போதும். விவசாயி. ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காரு. அதை வச்சு நீங்கள் சும்மா ஒரு 5 எழுதினா போதும். 5 மார்க் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 5 மார்க் கொடுத்துருவாங்க. 5 மார்க்லேருந்து 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதுறீங்கன்னா டோன்ட் வரி. இப்போ 41 பாருங்கள். 42 பாருங்கள். பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பட்டியலிடுக. ஸோ பள்ளியில் ஒரு மாதிரி இருப்பீங்க, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பீங்க. பள்ளியில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பீங்க, வீட்டில் வேணா ஒரு அம்மாட்ட சண்டை போட்டுருப்பீங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. உங்களுக்கு வயசாக புரியும். அம்மாட்டம் இப்படி இருந்துட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் அப்படியே ஓனாக எழுதலாம். ஓகேவா? ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ் நடுவினா. ஸோ பகுதி 5 இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 43 44 45 இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். துணைப்படம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாமே கதை அடிக்கலாம். இதுவுமே படிக்காத பட்சத்தில் படிச்சிட்டிங்கன்னா படிச்சது எழுதிருங்க. இதுவுமே படிக்கலாம். எக்ஸாமில் போயிட்டு கதையாச்சும் அடிச்சிட்டேன் ஏதோ ஒன்று அந்த பேஜை ஃபில்அப் பண்ணிட்டு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிட்டு அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று எழுதிட்டு வாங்க. அப்போயே உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஓகேவா? ஸோ 43 44 45 ஸோ எல்லாம் பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் இட் பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் நான் அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக எல்லா டவுட்ஸையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருப்பீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க். ஓகேங்களா? மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லா டவுட்ஸையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே மைடியா செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.